ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலும வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் 2வது வாரம் திருவிழா நடந்ததுங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் வீடியோ சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம். சனிக்கிழமை வந்துட்டு எங்கள் முத்துமாரியம்மன் கரகம் வந்துட்டு திருவிதி உலா வந்ததுங்க. அன்றைக்கி வந்துட்டு கரகம் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம பாதம்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்மனுக்கு நல்லபடியாக தேங்காய் பழம்லாம் உடச்சி கற்பூர ஆரத்தி காட்டுவோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. அன்றைக்கி வந்துட்டு ஒரு 6:30 மணி போல் அம்மன் கரகம் வந்திருந்ததுங்க. காலையில் 8 மணிலேருந்து அப்படியே ஊர் சுற்றி வருவாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவுக்கு வரத்துக்கு ஒரு 6:30 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி பாதம் கழுவுனேன். என் பொண்ணு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சா பாதத்தில். அதுக்கப்புறமா தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அம்மாவுக்கு கற்பூர ஆரத்திலாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அம்மா கரகத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டோம், வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அம்மா அன்றைக்கி நல்லா காசு மாலையில் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்மாவை நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். என் வீட்டுக்காரரும் இந்த வாட்டி சீக்கிரமாக வந்திருந்தார். 6:15க்கெலாம் வந்துட்டார். இத்தனை நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வருஷம் வரவே மாட்டார், கடையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அவராகவே வந்திருந்தார். குடும்பமாக சேர்ந்து இந்த வாட்டி அம்மன் கரகத்துக்கு நாங்கள் நல்லபடியாக பாதம் களி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வீடியோவில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரு 6 மணிக்கு மேலே தான் அந்த நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு நம்ம ஒரு 6:30 மணிக்கு மேலேயே கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு 7 மணி ஆயிடுச்சு நானும் என் பொண்ணு கிளம்புறதுக்கு. என் பையன் முதல்ல கிளம்பி கோவிலுக்கு போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி நானும் என் பொண்ணு ஒரு 7 மணிக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். நானும் என் பொண்ணு பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தோம். சரி நம்ம பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு அங்கே லேட்டாகவும் எப்படின்ட்டு பொறுமையாக தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு. அப்படியே கோவிலுக்கு வந்துவிட்டோம். கோவிலுக்கு வந்துட்டு அம்மனையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். அம்மன் நல்லா சூப்பராக அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்மன் அழகாக இருந்தாங்க. அந்த அம்மனுக்கு நேராக தான் பூக்குழி இறங்குவாங்க. கரெக்டாக அவங்களுக்கு நேராக வச்சுருந்தாங்க. பூக்குழி இறங்கிட்டு நேராக அம்மனை பார்க்குறதுக்காக அம்மனை கரெக்டாக அங்கே வச்சுருப்பாங்க. பூக்குழி இறங்கி வந்தோன்னே அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறமா நானே 2 குழந்தைங்களும் எங்கள் வீட்டுக்காரர் வரேன்னு சொன்னான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் கடையே மூடலைன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி வாங்க நம்ம 3 பேர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறமா சேர்ந்து கும்பிடலான்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களும் போயிட்டு அம்மாவை நல்லபடியாக தரிசிச்சுட்டு பூ வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு நல்லபடியாக கொடுத்து அம்மா அன்றைக்கி நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா சிகப்பு கலரு அப்புறம் பச்சை கலரில் அம்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அம்மாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருந்த பூக்கள் இறங்குவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சிட்டு தான் இருந்தது. சரின்ட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வரத்துக்கு 8:30 மணி ஆகும்னு சொல்லிட்டாங்க பூக்குழி இறங்குறதுக்கு. அது வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு அதே தெருவில் தான் எங்கள் வீட்டுக்கார கடை இருக்குது. ஒரு 4-5 தெரு தள்ளி தான். சரி நம்ம கடையில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் போயிருந்தோம். அவர் ஏதோ கணக்கு எழுதிட்டு இருந்தார். சரின்னு அங்கேயும் போயிட்டு அவரே கொஞ்சமாக வீடியோ கடை எடுக்க சொன்னார். அதுக்கப்புறமா கடையை லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் போயிட்டு அங்கே பூக்குழி இறங்குறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. வாங்க நம்ம போகலாம், ஒரு கடையை மூடிட்டு வரட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அங்கே தான் இருந்தோம். அங்கே உட்காந்துருந்துட்டு அப்படியே நான் 2 குழந்தைங்களும் அப்படியே கோவிலுக்கு வந்துட்டோம். அப்புறமா பூக்குழி இறங்குவாங்களே அவங்க எல்லாம் போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு அம்மன் கரகம் இறங்குனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் இடம் பிடிச்சிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நல்லா கூட்டங்க, நிற்கவே முடியல. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, எல்லாம் அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் 8:30 மணி ஆகுன்ட்டு வீட்டுக்கும் போயிட்டு அப்புறம் வரலான்னு போயிட்டாங்க. நாங்கள் கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லா கூட்டம் ஆள் எல்லாருமே நல்லா இடம் பிடிச்சிட்டாங்க நிற்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஓரமாக கோயிலுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டோம். ரொம்ப கூட்டத்தில் போயிட்டு நம்ம எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரமாக நின்று என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவன் எங்கேயோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நின்று பார்க்குறேன்ட்டு அவன் அங்கே போயிட்டான். நானும் என் பொண்ணும் ஓரமாக நின்று அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நம்ம கூட்டத்தில் போயிட்டு நிற்க வேண்டாம், அதுக்கப்புறம் நசுக்கிக்கிட்டு ரொம்பவே இதுவாக இருக்கும். அதனால் நம்ம கோவிலுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கலாண்டான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு கோவிலுக்கு பக்கத்துலேயே அந்த படிக்கட்டுக்கிட்டே நின்றுட்டு அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சரி ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க இல்லையா, அதையே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்துட்டு வேகமாக அந்த பறக்கும் கேமரா இல்லையா அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டு அதை ஆன் பண்ணி மேலே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் என் பொண்ணு தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம கை வலிக்க நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு அந்த வேலையே கிடையாது. நல்லா அது மேலே பறக்க விட்டுட்டு அது பாட்டு எல்லாத்தையுமே நல்லா சுற்றி அது நல்லா வீடியோ எடுக்கும் இல்லையா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதையும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா க்ரீன் கலராகவும் ரெட் கலராகவும் மாறி அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே பூக்குழி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறமா ஒருத்தவங்க அங்கே பக்கத்தில் ரொம்ப நேரமே சும்மா தான் நின்றுட்டுருந்தாங்க சாதாரணமாக. அதுக்கப்புறம் திடீர்னு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பூக்குழி இறங்கி வருவாங்க இல்லையா, அதனால் அவங்கள ஓரமாக நிற்க வச்சுட்டு திருநீர் பூசிட்டு அவங்களையும் ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வேகமாக இறங்கி வருவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா அம்மன் வந்துட்டு வேகமாக ஃபஸ்ட்டு இறங்கி வந்தாங்க. அப்புறமா அம்மன் ஃபஸ்ட்டு பூக்குழி இறங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக இறங்கி வந்தாங்க. இந்த வாட்டி வந்து பூக்குழி இறங்குறதுக்கு பக்தர்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் இறங்குனாங்க. போன வாட்டிலாம் நிறைய பேர் இறங்குனாங்க. ரொம்ப டைம் நல்லா நிறைய ஆச்சு. நாங்கள் பாதி வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் பூக்குழி இறங்குனாங்க. அது வரைக்கும் நாங்கள் நின்று பார்த்துட்டு நல்லபடியாக அவங்க பூக்குழியெல்லாம் இறங்கி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நாங்களும் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில் நல்ல விசேஷமாக இருக்கும். நல்ல திருவிழாவும் நல்லா நடக்கும். எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு அம்மனை குடும்பத்தோடு தரிசனம் பண்ணும்போது மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்து ஆடி மாதம் வந்துட்டு ஆடி 18ஆம் பேருக்கு வருது. அதுக்கப்புறமா ஆடிப்பூரம் வருது. அம்மனுக்கு நல்லபடியாக வளையல் மாலைலாம் சாத்தி அம்மனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து ஆடி மாதத்தில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆடி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு நல்ல விசேஷமாக இருக்கும். அம்மன் கோவில்களுக்கு போகிறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.